இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மளுக்கு வைத்திருக்காரு. அது என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் உங்கள் வேதத்தின் பிரகாரம் வாழ்கிற மனிதர்களா இருக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் வாயின் வார்த்தையில மட்டும் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் சொல்லுகிறவர்களா இல்லாமல் எங்களோட செயலை நாங்கள் அப்படி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். சரி, இன்றைக்கு ஏசப்பா நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, பிளெஸ்ட் ஹூ, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரு, யார் ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுவான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சங்கீதம் 128 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஓகே, இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Psalm chapter 128:1 Blessed is everyone who fears the Lord, who walks in his ways. இங்க ரெண்டு காரியமா நம்ம பிரிக்க போறோம். ஒன்னு, பாக்கியவான் யாரா இருக்கான்? கர்த்தருக்கு பயந்து, அதோட முடியல, அவரோட வழிகளை நடக்கும்போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு மட்டும் சொல்லிட்டு அவர் சொல்ற வார்த்தைக்கும் இந்த வேதத்துல இருக்கிற காரியங்களுக்கும் நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா நம்மளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்காது, ஆசீர்வாதம் நிலைத்தே நிற்காது. ஸோ இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வரல, நான் எது செஞ்சாலும் தீமையிலே எது செஞ்சாலும் தோல்விலேயே போய் முடியுது, எனக்கு எதிராக அநேகர் எழும்புறாங்க, இப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படியணும், அவரோட வழியில நடக்கணும். இந்த ரெண்டை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம பார்க்குறோம் வேதத்துல இப்போ நிறைய பேர் தேவனோட வழிகளை நடப்பாங்க, அவர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சேனை எழும்பினாலும் கர்த்தர் அவர்களோடய இருந்து விடுதலையாக்குறார், ஆசீர்வாதம் செய்யறாரு. அநேகர் சில பேருக்கு தீங்க விதைச்சாலும் கர்த்தரோட அவங்க இருக்கிறதுனால தேவன் அவர்களை உயர்த்துறதுலாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு பயப்படுறது மாத்திரம் இல்லாம கர்த்தரோட வழிகளை நடக்கிறவர்களா இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம இந்த ரெண்டு காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால மாத்திரமே நம்மளுக்கு பெரிய 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 ஒரு ஹிண்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கு தேவனோட வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள. ஸோ இன்றைக்கு தேவனத்துல நம்ம கேட்போம், ஏசப்பா நீங்க வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு நான் பயந்து உங்களோட வழிகளை நடந்து அப்படி இருக்க எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவேன்னு நம்ம இன்டென்ஷனலா சுயமா நம்ம ஒரு டிசிஷனையும் எடுக்கணும். சரியா? இன்னைக்கு அதுக்காக ஜெபிப்போமா? ஏசப்பா, அநேக நேரத்துல ஆண்டவரே, நிறைய நேரத்துல உங்களை நாங்க கேள்வி கேட்டிருக்கோம், ஏன் நடக்கலன்னு. இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்தினதற்காக நன்றி. உங்களுக்கு பயந்து உங்களுடைய வழிகளை நடக்க எங்க ஒருத்தருக்கும் கிருபை தாங்க. ஏசப்பா, நாங்க தேவையில்லாத காரியங்கள் செய்யக்கூடாது, உண்மை விட்டு விலகிடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். ஆமென். God bless you. Have a blessed day.